ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎஃப் இருப்பில் வட்டி எப்படி சேர்க்கப்படுகிறது, இடையில் பணம் எடுத்தால் வட்டி கிடைக்குமா பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இபிஎஃப்ஓ சமீபத்தில் இந்த ஆண்டிற்கான பிஎஃப் வட்டி விகிதத்தை அறிவித்துள்ளது. அதன்படி இபிஎஃப் கணக்குகளில் இந்த ஆண்டும் 8.25% வட்டி தொடரும். பலர் இந்த வட்டி முழு ஆண்டு இறுதியில் ஒரே நேரத்தில் கணக்கிடப்படும் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் பிஎஃப் வட்டி மாதந்தோறும் கணக்கிடப்பட்டு ஆண்டின் இறுதியில் கணக்கில் சேர்க்கப்படுகிறது. உதாரணமாக, ஏப்ரல் 2025 உங்கள் பிஎஃப் கணக்கில் தொடங்க இருப்பு ரூபாய் 1,00,000 என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 5,000 பங்களித்தால் மார்ச் 2026க்குள் மொத்த இருப்பு 1,60,000 இருக்கும். ஆனால் இந்த முழு தொகைக்கு நேரடியாக 8.25% வட்டி கணக்கிடப்படாது. ஏனெனில் ஒவ்வொரு மாதமும் சேர்க்கப்படும் பணத்திற்கு அந்த மாதத்திலிருந்து மட்டுமே வட்டி கணக்கிடப்படும். பிஎஃப் வட்டி கணக்கிடும் முறைப்படி ஆண்டு வட்டி விகிதமான 8.25%ஐ 12ஆல் வகுத்து மாதாந்திர வட்டி கணக்கிடப்படுகிறது. அதாவது மாதத்திற்கு சுமார் 0.6875% வட்டி இருக்கும். இதற்கான எளிய சூத்திரம் இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஓப்பனிங் பேலன்ஸ் பெருக்கல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிவைட் பை 12. இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் என்பது அந்த மாதத்தின் தொடக்கத்தில் உள்ள பிஎஃப் இருப்பை குறிக்கும். உதாரணமாக, ஏப்ரல் மாதத்தில் 5,000 பங்களித்தால் அது மாத இறுதியில் சேர்க்கப்படுவதால் அந்த மாதத்தில் வட்டி கிடையாது. ஆனால் மே மாதத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாத பங்களிப்புகள் சேர்ந்து உள்ள இருப்புக்கு 0.6875% வட்டி கணக்கிடப்படும். இந்த மாதாந்திர கணக்கீடு மார்ச் வரை தொடரும். பின்னர் ஆண்டின் முடிவில் மொத்தமாக வட்டி உங்கள் பிஎஃப் கணக்கில் சேர்க்கப்படும். இடையில் பிஎஃப் பணத்தை எடுத்தால் என்ன ஆகும் என்ற கேள்வியும் பலருக்கு இருக்கும். பிஎஃப் கணக்கிலிருந்து பணம் எடுத்தாலும் நீங்கள் எடுத்த தொகை அந்த பணம் இருந்த காலத்திற்கு மட்டுமே வட்டி பெறும். உதாரணமாக, உங்கள் பிஎஃப் இருப்பு ரூபாய் 2,00,000 இருந்தபோது ஜூலை மாதத்தில் 50,000 எடுத்தால் அதற்கு அந்த 50,000க்கு ஜூன் மாதம் வரை மட்டுமே வட்டி கிடைக்கும். ஆனால் மீதமுள்ள 1,50,000 ஆண்டு முழுவதும் வட்டி கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால், பிஎஃப் வட்டி ஆண்டுதோறும் சேர்க்கப்பட்டாலும் அது மாதந்தோறும் கணக்கிடப்படுகிறது. மேலும் இடையில் பணம் எடுத்தாலும் கணக்கில் இருக்கும் இருப்புக்கு வட்டி தொடர்ந்து கிடைக்கும். அதனால் பிஎஃப் சேமிப்பை நீண்ட காலம் வைத்திருப்பது அதிக வட்டி கிடைக்க உதவும். ஸோ பிஎஃப் கணக்கு வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எப்படி வட்டி சேருது அப்படிங்கிறது இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.